கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 21:8 சொல்லுகிறது, பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர், ஒரு நிலையான ஒரு இடம் இல்லாமல் நான் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டே இருக்கிறேன். சிலரெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்குன்னு போவாங்க, அந்த வேலையை விட்டு ஒரே மாதத்தில் 10 வேலையை மாறி 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 ஒரு நிற்க நிலையில்லாமல் அங்கும் இங்குமாய் அலைகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் நிற்க நிலையில்லாமல் இங்கும் அங்குமாய் அலைகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரதர், வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு, ஏன்னால் நிம்மதியாக நிற்க முடியவில்லை. கொஞ்ச நாள் ஒரு வேலைக்கு போனால் அடுத்து கொஞ்ச நாளைக்குள்ள வேறு வேலைக்கு போகிறேன், அடுத்து கொஞ்ச நாளைக்கு அடுத்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு உங்களை அலைய பண்ணுவதே இல்லை. உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, உங்களை பெற்றோருக்கு என்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி உங்களை ஊன்ற கட்ட என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை அலைய பண்ணாதபடி ஒரு இடத்தில் நம்மை நிலைப்பார பண்ண வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அதே வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களே ஆனால். நன்றாய் கவனிங்கள், உங்களுக்கு கற்பிக்கப்படுகிற வசனத்தின்படி, உங்களுக்கு தேவ ஊழியர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளின்படி, அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையின்படி உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு நிற்குமே ஆனால், அந்த வார்த்தையில் நீங்கள் நிற்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி. ஒருவேளை அங்கும் இங்குமாய் அலைந்து ஒருவேளை நம்பிக்கை இழந்து நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் ஊன்ற கட்டுவார், நிலை நிறுத்துவார். உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். உங்களுடைய ஏக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஒரு நாளும் அலைந்து திரிவதே இல்லை. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கும் பொழுது, கற்பிக்கிற வசனத்தின்படி நடக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது அவர் விடுதலை கொடுப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நிற்க இடமில்லாமல் இங்கும் அங்குமாய் அலைசடிப்படுகிற இந்த வாழ்க்கை கர்த்தன் பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் போதுமானவர், நீர் விடுதலையின் தெய்வம், நீர் அற்புதங்களின் தெய்வம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உடைய முகத்தை நோக்கி பார்க்க என் பிள்ளைகளை கர்த்தரை விடுதலை பண்ணும்படிக்கே நான் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், ஆண்டவரே நிந்தனைகள் மாறட்டும். ஆண்டவரே, ஊன்ற கட்டில் நிலை நிற்க செய்வீராக. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய கரத்தை நோக்கி கேட்கிறார்களோ அத்தனை காரியத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நாமத்தில் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.